வணக்கம். இலாக்கா இல்லாத அமைச்சர்களின் கூட்டத்தை புழல் சிறையில் நடத்தும் அளவுக்கு நிலைமை போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு பிஜேபியின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி அக்கா தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னா நம்மளுடைய பிஜேபியோட அகில இந்திய அந்த மகளிர் அமைப்போட தலைவியாவும் இருக்காங்க. முக்கியமான நேரத்துல எல்லாம் காணாம போயிடுவாங்க அவங்க. அதாவது மக்கள் பிரச்சனை, மக்களுக்கு வெள்ளம், மக்களோட மழை, மக்களுக்கு பரிதவிக்கிறாங்க அல்லது மக்களுக்கு வேற ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா வாயே திறக்க மாட்டாங்க. பெண்களுக்கு பிரச்சனைனா வாயே திறக்க மாட்டாங்க. மணிப்பூர்ல பெண்களுக்கு பிரச்சனை, மணிப்பூர்ல மக்களுக்கு விரோதமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னா வாயை திறக்க மாட்டாங்க. அங்க மணிப்பூர்ல ஒரு பெண்மணியை நிர்வாணமாக்கி நடு ரோட்ல இழுத்துட்டு வந்தாங்க, அப்பெல்லாம் இவங்க வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் ஊழல்னு வரும்போது முதல்ல ஓடி வந்து கருத்து சொல்லுவாங்க. அது மாதிரி அமலாக்கத்துறை அதிகாரியை கைது செய்யப்பவும் உடனடியாக கருத்து சொல்லிடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் அதிலேயே ஊறி திளைத்தவர்கள் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இவர்களுடைய கருத்து மிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஊழல் இல்லாத ஆட்சியை அமைக்கிறதுல அக்காவுக்கு இருக்கிற அந்த அக்கறையை நம்ம பாராட்டுறோம். ஏன்னா ஒன்றிய தலைவரும் அதே மாதிரி அக்கறை உள்ளவர் தானே. நானும் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்பவர்களையும் விட மாட்டேன் அப்படின்னு வீராவேசமா வசனம் பேசுகின்ற ஒன்றிய தலைவர் தான் நமக்கு கிடைச்சிருக்காரு. அதே மாதிரியான பாதையில தான் அக்காவும் பேசிட்டு இருக்காங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஊழலை பற்றி திமுகவின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு ரொம்ப உரத்த குரல்ல அவங்க கேட்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியும், அதை பற்றிய பல முறை செய்திகளில் விளக்கியாச்சு. இந்த அமைச்சர் பொன்முடி அவர்களின் மீதான வழக்கு என்பது அதிமுக அந்த அம்மையார் காலத்தில் போடப்பட்ட வழக்கு, வெஞ்சன்ஸில் போடப்பட்ட வழக்கு என்று பல முறை விளக்கியாயிற்று. இந்த மாதிரி நிலைப்பாட்டை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய வானதி அக்கா இப்படி திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறாங்கல்ல, அவங்களுக்கு 2-3 கேள்விகளை நம்ம கேட்கணுமா இல்லையா? அதுல மிக முக்கியமான கேள்வி, நம்முடைய ஒன்றிய தலைவர் ஒரு முறை இரவு 8 மணிக்கு தொலைக்காட்சியில் தோன்றி வீராவேசமாக ஒரு கருத்தை சொன்னார். இன்றிலிருந்து 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு மதிப்பிழக்கிறது, இன்றிலிருந்து அது செல்லாததாகிறது அப்படின்னு. உடனே நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், விழுந்தடிச்சுட்டு மறுநாள் ஏடிஎம் வாசல்ல போய் நின்று திரும்ப திரும்ப எல்லாரும் பரிதவிச்சு பல பேர் வெயில்ல நின்று செத்து போய் அப்படியாக நம்முடைய பணத்தை 500 ரூபாய் 1000 ரூபான்னு சுருக்கு பையில வச்சிருந்த பணத்தை எல்லாம் மாத்துறதுக்கு முயற்சி செஞ்சோம். அப்போ நம்முடைய ஒன்றிய தலைவர் சொன்ன பதில் என்னன்னா, 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன, அதன் மூலம் ஊழல் ஒழிக்கப்படும், கருப்பு பணம் ஒழிக்கப்படும் அப்படின்னு. கடைசியில ஒழிச்சது என்னது? கருப்பு பணத்தையா, ஊழலையா? இல்லைங்க, திரும்பவும் 2000 ரூபாய் நோட்டை ஒழிச்சிட்டாரு. இதான திரும்ப திரும்ப இந்த குழந்தைகள்லாம் ரூபா நோட்டை வச்சு விளையாடுன்னு தெரியுமா, மதிப்பு தெரியாம. அந்த மாதிரி இந்த கலர் எனக்கு பிடிக்கலைங்க, அதனால இந்த 2000 ரூபாய் நோட்டு வேண்டாம். இந்த கலர், இந்த வடிவமைப்பு எனக்கு பிடிக்கல, அதனால 500 ரூபாய் வேண்டாம், 1000 ரூபாய் வேண்டான்னு ஒரு குழந்தை விளையாட்டு மாதிரி இந்த ரூபாய் நோட்டை மாற்றிக்கொண்டிருந்தார். இப்ப 2000 ரூபாய் நோட்டு இல்லாமல் ஆயிடுச்சு இந்தியா முழுக்க. அப்படின்னா இவர் ஊழலை ஒழிச்சேன்னு சொல்றாரா, கருப்பு பணத்தை ஒழிச்சேன்னு சொல்றாரா? இல்லையா, 500 ரூபாயை ஒழிச்சப்பறம் 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்தார். இப்ப 2000 ரூபாய் நோட்டையும் ஒழிச்சுட்டாருன்னா இனிமே கரன்சியே இல்லாத ஒரு இந்தியாவா உருவாக்க போறாரா நம்முடைய ஒன்றிய தலைவர்? இதுவும் ஒரு வகையில் ஊழல் தானே, மக்களுடைய பணத்தை சுரண்டுகின்ற ஒரு ஊழல். அதையே நம்ம அப்படி எடுத்துக்க கூடாது. ஊழல் என்பதன் வடிவம் பலமுறை மாறிக்கொண்டே இருக்கிறது. அதிலும் பிஜேபி ஆட்சியில் ஊழல் என்பது பல்வேறு வடிவங்கள் எடுக்கிறது. கடவுள் எப்படி பல்வேறு அவதாரங்கள் எடுக்கிறாரோ அது மாதிரி தன்னுடைய பெரும் தனக்கார அந்த செல்வந்தர்களுக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய ஒன்றிய தலைவர் பல்வேறு வாசல்களை திறந்து திறந்து வைக்கிறார். அப்பப்போ அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை இல்லாமல் ஆக்கினார். நீங்க யாராவது பாத்தீங்களா? உங்க பின்னாடியோ முன்னாடியோ அம்பானியோ அதானியோ வந்து அப்போ நின்னாங்களா கியூல ஏடிஎம் வாசல்ல மாத்துறதுக்குன்னு? அப்ப நம்மள்ட்ட இல்லாத அளவு லட்சம் கோடிகள் பணம் அவங்கள்ட்ட இருக்கு, அவங்க எப்படிப்பா மாத்தினாங்க அந்த பணத்தை எல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி நியாயமா வரணுமா இல்லையா சிந்திக்கிறவங்களுக்கு? அதே மாதிரி 2000 ரூபாய் நோட்டு இப்ப செல்லாதுன்னு சொல்லிட்டாரு. இப்பவும் நமக்கு முன்னாடியோ பின்னாடியோ யாராவது வந்து நின்னாங்களா? அந்த மாதிரியான பெருந்தனக்காரர்கள் நின்னாங்களா? இல்ல அரசியல்வாதிகள் தான் வந்து நின்னாங்களா? வானதி அக்கா தான் வந்து நின்னாங்களா? இல்ல ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து நின்னாரா? அப்ப அவங்களுக்கெல்லாம் எப்படி அந்த பணம் மாறுது? நமக்கு மட்டுமே இப்படி மாறுதுன்னா அதுவும் ஊழலின் ஒரு ஊற்றுக்கண். இவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யாரோ உதவி செய்து அவர்களுடைய கருப்பு பணம் வெள்ளையாகிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமாங்கிறது பொதுமக்கள் கேட்கின்ற கேள்வி. சரி, இதெல்லாம் கூட புறந்தள்ளிடுங்களேன். மிக சமீபத்துல சிஏஜி அறிக்கைன்னு வெளிவந்தது தெரியுமா?
நம்ம எல்லாருமே கேட்டோம். அதுல பாரத் மாலா திட்டம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. அதாவது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நெடுஞ்சாலை போடுவதற்கான ஒரு திட்டம், ஹைவேஸ் டிபார்ட்மெண்டோடது. அந்த பாரத் மாலா பரியோஜனா திட்டத்துல தில்லியில துவாரகா எக்ஸ்பிரஸ்னு ஒரு திட்டம், அதுல 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி அப்படின்னு முதல்ல அலாட் பண்ணியிருக்காங்க. அப்படியாக ஆரம்பித்த திட்டத்தை நிறைவேற்றும் போது எவ்வளவு தெரியுமா, 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அந்த ஹைவேஸ்ல ரோடு போடுறதுக்கு. அப்ப எல்லாருமே கேட்டாங்க, உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு தங்கத்தில் சாலை போடப்பட்டிருப்பது துவாரகா அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல தான், அந்த ஹைவேஸ் திட்டத்துல தான், வந்து பாருங்கப்பா. ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி ரூபாய் செலவாகிறதுனா கிட்டத்தட்ட 75,000 கிலோமீட்டர் அவங்க இணைக்கிறதா திட்டம் வச்சிருக்காங்க இந்த பாரத் மாலா திட்டத்துல. அப்ப எத்தனை கோடி, தலை சுத்தலியா? இதை சிஏஜி அறிக்கை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறது. இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக சொல்லி இருக்கிறது. அதற்கு நம்முடைய ஒன்றிய தலைவர் இதுவரைக்கும் வாயே திறக்கலைங்க. அதுக்கப்புறம் தென்னிந்தியால 41 டோல் பிளாசா, நாம எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த டோல் பிளாசால 41 டோல் பிளாசால கிட்டத்தட்ட 130 கோடி ரூபாய் நம்மிடம் இருந்து சட்டத்துக்கு விரோதமாக இவர்கள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதும் சிஏஜி அறிக்கை சொல்லியிருக்கு. இந்தியால பல வடகிழக்கு மாநிலங்களுக்கு நிறைய பயணப்பட்டிருக்கேன். அந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு எல்லாம் போகும்போது பல 100 கிலோமீட்டருக்கு கூட ஒரு டோல்கேட்டை கூட நீங்க பார்க்க முடியாது. ஆனா நம்முடைய தென்னிந்தியால ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு டோல்கேட் வந்துகிட்டே இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். அந்த வடகிழக்கு இந்தியால உள்ள ரோடு அமைப்புகளை பார்த்தா பல 100 கிலோமீட்டருக்கு நெடுஞ்சாலைகள் இருக்கும், ஆனா ஒரு இடத்துல கூட டோல்கேட்டை பார்க்க முடியாது. அப்படியானால் தென்னிந்தியாவில் 10 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் என்பதும் மக்கள் மீது அரசு செலுத்துகின்ற ஊழல் அப்படின்னு நாம எடுத்துக்க கூடாது. ஊழலின் வடிவம் மாறும். அப்படின்னா என்கிட்ட இருந்த பணத்தை, நம்ம கிட்ட இருந்த பணத்தை அரசாங்கம் உறிஞ்சி எடுக்கிறது, ஊழல் செய்து எடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லையா? அடுத்தது பாருங்க, இந்த ஹைவேஸ்லயே யாருக்கு தெரியுமா அதிகமா டெண்டர் கொடுத்திருக்காங்க? அதானி தொடர்புடைய கம்பெனிகளுக்கு. அவர்களுக்கு ஹைவேஸ்ல எந்த விதமான அனுபவம் இருக்கா இல்லையா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே அனுபவம் என்னன்னா நம்முடைய ஒன்றிய தலைவரின் நட்போடு இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதனால இந்தியாவில் இருக்கிற எல்லா டெண்டரும் அதானி அம்பானி குரூப்புக்கு தான், உலகத்தில் இருக்கின்ற எல்லா டெண்டரும் இவங்களுக்கு தான்ங்கிறதும் ஊழலா இல்லையா, அதுதான் ஒரு கேள்வி. அடுத்தது உதான் திட்டம் அப்படிங்கிறது, விமான பயணம் நம்ம போயிட்டு இருக்கோம்ல, அதுல ஏழை எளியவர்கள் கூட விமான பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்படுகிறது உதான் திட்டம் அப்படின்னு ஒன்றிய தலைவர் அறிவிச்சாரு. ஆனா அந்த உதான் திட்டத்துல எல்லா விமான சேவையும் தனியாருக்கு கொடுத்ததுனால ஏழை எளியவர்கள் கூட இல்ல, நடுத்தர மக்கள் கூட இனிமேல் பயணம் செய்ய முடியாத அளவுக்கு மிக உயர்ந்த விலையில் அந்த டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன. சரி, அதை கூட விட்டுருங்க. இந்த உதான் திட்டத்துல பல இடங்கள்ல விமான நிலையங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க, அதாவது கட்டப்பட்டிருக்கின்றன, ஃபண்டு கொடுத்து கட்டப்பட்டிருக்கு. ஆனா ஒரு சேவை கூட இது வரைக்கும் துவங்கவே இல்லை அப்படிங்கிறது பல முறை நம்ம குரல் கொடுத்தாச்சு. அடுத்தது ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற அந்த திட்டம் எப்படி கொரோனா காலத்துல செத்து போனவங்களுக்கு அவங்க புதைக்கப்பட்ட கல்லறையில போய் கதவை தட்டி அந்த கல்லறையிலேருந்து பேய்களை எழுப்பி இவங்க இன்சூரன்ஸை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, அது மாதிரி எரிச்சிட்டாங்கன்னு வைங்க, அது எரித்த சாம்பல்ல கடல்ல போய் தேடி பார்த்து அவங்களையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அந்த எலும்புகள்கிட்ட கூட இன்சூரன்ஸ் பணத்தை கொடுத்துருக்குங்க நம்மளோட ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் மூலமாக. அப்படியாக கொடுக்கப்பட்டது எவ்வளவு சொல்லுங்க, 2.5 லட்சம் பேருக்கு அறுவை சிகிச்சை வேற செஞ்சிருக்காங்க. 2.5 லட்சம் பேருக்கு அறுவை சிகிச்சை. சரி, நல்ல விஷயம் தானே? ஆமாங்க, நல்ல விஷயம்தான். ஆனா எப்போ தெரியுமா அந்த அறுவை சிகிச்சை நடந்தது? அந்த பேஷண்ட் எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த அறுவை சிகிச்சை நடந்ததா அவங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வந்துடுறீங்க உடம்பு சரியாயிடுச்சுன்னு, ஆனா அதுக்கப்புறம் நமக்கான அறுவை சிகிச்சையை அந்த மருத்துவமனையில பண்றதா கணக்கு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த கிட்டு ஒண்ணு போட்டாங்க தெரியுமா, மருத்துவர்கள்லாம் தலை முதல் கால் வரை, அந்த கிட்டு வாங்கினதுல கூட ஊழல் செய்திருப்பதாக சிஏஜி அறிக்கை சொல்லுகிறது. அதை தவிர அந்த செத்து போனவங்களுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் கொடுத்தாங்கல்ல, அதற்கு அவர்கள் பயன்படுத்தி இருக்கிற நம்பர் என்ன தெரியுமா, ஒரே நம்பர் தான், 999 10 வரைக்கும், அது மாதிரி 8888 10 நம்பர். இப்படியாக ஒரே போன் நம்பர்ல அவங்க அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கிறதா ஆயுஷ்மான் பாரத் நம்மளோட பிரதமரோட பிளாக்ஷிப் ப்ரோக்ராம். இதெல்லாம் அவர் மனசுக்கு மிகவும் நெருக்கமான திட்டங்கள். இந்த திட்டங்களின் மூலமாக இந்தியாவில் இருக்கின்ற ஏழைகள் 3 கோடியோ என்னவோ அவர்களை ஏழ்மை நிலையிலிருந்து நான் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு போற இடங்கள்ல எல்லாம் நம்முடைய யுக புருஷ் மார்தட்டி பேசிட்டு இருக்கார்.
அப்படின்னா இதெல்லாம் ஊழல் இல்லையா? இதை பற்றி ஏன் பிஜேபி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் என்கிறது? இதை பற்றி ஏன் ஒன்றிய தலைவர் ஒன்றும் பேசல? இதை பற்றி ஏன் அக்கா வானதி ஒன்றும் சொல்லல? இதை பற்றி ஏன் நம்முடைய தமிழ்நாட்டின் பிஜேபி தலைவர் ஆட்டுக்குட்டி எதற்கெடுத்தாலும் முந்திக்கொண்டு முந்திரி கொட்டை மாதிரி கருத்து சொல்வார்ல, அவர் ஏன் சொல்லல? சரி, இவங்களாவது தமிழ்நாட்டில் இருக்காங்க. நம்முடைய தெலுங்கானா புதுச்சேரியோட இரட்டை நிலை வகிக்கின்ற அந்த அக்கா கூட எதுக்கெடுத்தாலும் தமிழ்நாட்டை பற்றி தான் அதிகமாக பேசுவாங்க. அவங்க ஏன் இந்த சிஏஜி அறிக்கையின் ஊழல்களை பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை? இப்படியான பல கேள்விகள் இருக்குல்ல. சரி, இதை கூட விட்டுருங்க. நம்முடைய ஒன்றிய தலைவர் ஒரு கூட்டத்தில், பெரும் கூட்டத்தில் சொன்னது, அஜித் பவார் 70,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்திருக்கிறார் அப்படின்னு. அஜித் பவார் பார்த்தாரு, ஐயோ அமலாக்கத்துறை இந்த ஜெயில் இதெல்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டங்க, என்ன பண்ணணும், போய் ஒரேடியா சரணாகதி நம்முடைய ஒன்றிய தலைவர் காலில் விழுந்து, ஐயா விடுங்க சாமி, நான் பிஜேபியில சேர்ந்துடுறேன், உங்க கூட்டணியோட வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே பிஜேபி ஒன்றிய தலைவர் நம்ம என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன தெரியுமா பண்ணார்? அவருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சிட்டாருங்க. ஆமா, துணை முதல்வரா ஆக்கிட்டார்ல, மகாராஷ்டிராவோட துணை முதல்வரா. எனவே ஊழல் செய்தவர்களை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்கு அருகதையே இல்லை. அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற எத்தனையோ அமைச்சர்கள் ஊழல் செய்தவர்கள் தான். ஆனால் இப்போ அவர்கள் கூட்டணியில் நம்முடைய அதிமுகவும் இருக்கிறது. அவர்கள் இப்போ ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க, பிரிஞ்சிட்டதா. ஆனா ஒரு பிரிவும் ஏற்படல. ஏன்னா அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் அல்லது இன்கம் டாக்ஸ் நடவடிக்கைகளிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். திமுக முதுகெலும்போடு, தன்மானத்தோடு, சுயமரியாதையோடு எழுந்து நிற்கிறது, நிமிர்ந்து நிற்கிறது. அதனால் திரும்ப திரும்ப இப்படியான செயல்பாடுகளை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. திமுகவை மட்டுமல்லாமல் எதிர்கட்சியில் இருக்கின்ற அத்தனை நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லா வீட்டுக்கும் தானே நம்முடைய ஒன்றிய தலைவர் தன்னுடைய அமலாக்கத்துறையை அனுப்பி கொண்டிருக்கிறார். எனவே ஒன்றிய தலைவருடைய அமைச்சரவையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள், அவர்களும் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், தலையாட்டி பொம்மைகளாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. எனவே இப்படியான நிலைமை எப்போது மாறும் என்றால், நிச்சயமாக கூடிய விரைவில் 2024 தேர்தல் வருகிறது. இந்த சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான இந்த போராட்டம் என்பது இந்தியா கூட்டணி வென்றால்தான், ஜனநாயகம் வென்றால்தான் இவர்களுடைய எதேச்சாதிகார ஜனநாயக விரோதமான போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அப்போ வானதி அக்கா என்ன பேசுவாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஊழலுக்கு எதிரானவர்கள் நாங்கள், ஊழல் செய்யவும் மாட்டோம், ஊழல் செய்பவர்களை விடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சிரிப்பா சிரிக்குதுங்க. ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல கோயம்புத்தூர்ல இவர்களுடைய தொகுதியில் எப்படிப்பட்ட சாலைகள் இருக்கின்றன, எல்லா இடத்துலயும் உடஞ்சி போன சாலை, குளங்களுக்கு பக்கத்துல எல்லாம் இரும்பு கிராதியை அடுக்கி வச்சுட்டு இதுதான் ஸ்மார்ட் சிட்டின்னு இவங்க போட்ட அந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் பொதுமக்கள் அங்கேயும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஊழலை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்கு கொஞ்சமும் அருகதை இல்லை. ஏனென்றால் எளிய சுருக்கு பையில் காய்ந்த வெற்றிலையோடு கசங்கிய 100 ரூபாய் தாளை வைத்திருக்கின்ற அந்த ஏழை மூதாட்டியிடம் கூட ஊழல் செய்து பணத்தை பிடுங்கி கொண்டிருப்பவர்கள் பிஜேபிக்காரர்கள், ஒன்றிய அரசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதலை பலரிடமும் சொல்லுவோம். நிச்சயமாக ஜனநாயகத்தை வெல்ல வைப்போம். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்னெடுக்கின்ற இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்போம். நன்றி, வணக்கம்.